அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவர் தந்தை பெயர் குமாரசுவாமி நாடார், தாயார் சிவகாமி அம்மாள். இவருக்கு இவர் தந்தை வைத்த பெயர் காமாட்சி. இவர் பெற்றோர் இவரை ராசா என்று அழைப்பார்கள். இவருக்கு இவர் பெற்றோர் வைத்த பெயர் காமாட்சி. இவர் பெற்றோர் இவரை ராசா என்று அழைப்பார்கள். அதனால் காமாட்சி என்ற பெயர் மாறி காமராசு என்றானது. காமராசர் தன்னுடைய எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவராம். மக்கள் இவரை படிக்காத மேலை தென்னாட்டு காந்தி கர்மவீரர் என்றெல்லாம் அன்புடன் அழைத்தனர். ஆண்ட போது இல்லை தலைக்கணம், தமிழ்நாட்டிற்கு நீதான் இலக்கணம். விருதுநகரிலே பிறந்தார், சுதந்திரத்திற்காக வீர் கொண்டு எழுந்தார். 9 ஆண்டுகள் சிறையும் சென்றார். கல்வியே பெரிய செல்வம் என்றார். 6000 பள்ளிகளை திறந்தார். மதிய உணவு கொடுத்தார். மாணவர்கள் மத்தியில் கடவுளாய் நின்றார். அணைகள் பல கட்டி விவசாயம் காத்தார். இங்கு நித்தம் நித்தம் ஒரு தலைவர் என்றும் நீயே எங்கள் முதல்வர். ஜூலை 15 உன் பிறந்த நாள். எங்கள் வாழ்வில் ஒரு ஏற்றிய நன்னாள் அதுதான். விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தியின் வாரிசாக விளங்கியவர் நமது காமராஜர். 1954ஆம் ஆண்டு அனைவரின் பேரர்களுடன் நமது காமராஜர் தமிழக முதல்வராக பதவியேற்றார். இவர் பதவியேற்ற நேரத்தில் தமிழகத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. அத்தொடக்க பள்ளிகளை உடனடியாக திறக்க ஆணையிட்டார் நமது காமராஜர். அதற்கு பின்னமாக மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய போது அனைவரும் கேட்டனர், பல லட்சம் குழந்தைகளுக்கு தொடர்ந்து மதிய உணவு போட முடியுமா? இது சாத்தியம்தான் ஐயா என்று. அதற்கு முன் சிரிக்க காமராஜர் ஒன்று கூறினாராம். பிள்ளை பசி கொல்லித்தேல் என்பார்கள். தேரை வயிற்றிலே வைத்துக் கொண்டு பிள்ளைகள் எப்படி படிப்பார்கள்? பயிர் நிறைந்தால்தானே படிப்போ சிந்தனையோ வரும் என்று கூறி மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார் நமது